நாகம் 16 இரண்டாம் பாடம் ஆரம்பிங்க. கட்டுமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுமுறை இருக்குது. வாரிக்கட்டு, கோரிக்கட்டு, அமர்த்திக்கட்டு, வாங்கிக்கட்டு, வரைந்து கட்டு, சித்திரக்கட்டு, ஒதுக்கிக்கட்டு, தட்டிக்கட்டு, கழிச்சுக்கட்டு, அங்கக்கட்டு, அதில் பூர்வங்கக்கட்டு, தட்சிணாங்கக்கட்டு, இப்படி கட்டுமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 24 கட்டுமுறைகள் இருக்குது. எங்கள் பெரியாசன் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இன்னும் நிறைய கட்டுமுறைகள் இருக்குது அப்படிம்பாங்க. அது நமக்கு தெரியல. இன்னுமே நானுமே வந்து தேடி தேடி படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கட்டுமுறைகள் இவ்வளோ இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கட்டை ஒட்டிய சில கோட்பாடுகள் இருக்குது, ஃபார்முலாஸ் மாதிரி. அது ஒரு 10 ஃபார்முலாஸ் மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுங்கி கட்டி பாய்ந்து அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த பாடம் வந்து சண்டை பார்த்துருப்பீங்க, பாடமும் பார்த்துருப்பீங்க. அதில் வர ஒரே ஒரு கட்டையும் ஒரே ஒரு நுட்பம், அதாவது இந்த ஃபார்முலா 10 ஃபார்முலான்னு சொன்னேன் இல்லையா, இதில் வரக்கூடிய ஒரு ஃபார்முலாவையும் எப்படி அப்ளை ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு வந்து விளக்கி காட்டுறேன். இப்போ இந்த கட்டுமுறைகள் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பாடம் வந்து நாகம் 16 பாடம். அதை வந்து அதுக்கு கூட வரக்கூடிய சண்டை அப்படி என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கட்டுமுறைகள்லாம் வந்து குறவஞ்சி, சார்பட்டா, பனையேறி மலர், அப்படி பல பல பாடங்களில் இருக்கக்கூடிய கட்டுமுறைகளை இணைத்து பின்னப்பட்ட ஒரு சண்டை உடை. சரிங்களா? இப்போ இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வாங்க, அந்த ஒரே ஒரு கட்டையும் ஒரு கட்டினுடைய கோட்பாடு ஒன்றையும் நான் தனித்தனியாக விளக்கி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அவர் கீழ்வீச்சு போடுவார். இப்போ நான் இதை வந்து அமர்த்தி கட்டு அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து நான் இதை வந்து கட்டி காட்டுறேன். அதில் 2 வகை இருக்குது. கடக்கம்புலையும் பண்ணலாம், நுனிக்கம்புலையும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக இருக்குது. கீழ்வீச்சு போடு. இது கட்டு. கவனிங்க, அமர்த்துதல். அமர்த்து அப்படின்னா இப்போ இவரோட ஆற்றல் வந்து இங்கேருந்து கிளம்பி அப்படி வந்து ஃப்ளோ ஆகி இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வரைக்குமானது வந்து ஒரு மீடியம், அவரோட பாடி. இது வந்து வேற ஒரு மீடியம் ஆச்சுங்களா. இது வந்து எக்ஸ்டர்னல் மீடியம். இந்த எக்ஸ்டர்னல் மீடியமுக்கு இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நான் கட்டை எங்கே அமர்த்துறேன் பாருங்கள், இங்கே அமர்த்துவேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க அமர்த்திக்கட்டில். இப்போ இந்த கீழ்வீச்சை ஒரு காலம் இவர் தவறாகவும் செய்யலாம். கீழ்வீச்சு வந்து போடு, நேராக இங்கே வரணும் வீச்சு போடு. இதை வந்து புதுசாக செய்கிறவங்க தப்பாக செய்வாங்க. இப்படி பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் அடி இங்கே தான் வரப்போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு காலுக்கு போடு. நான் இங்கே வச்சா என்ன ஆகும்? காலில் அடிக்கும். இப்போது எனக்கு இவர் சரியாக செய்ய போகிறாரா தவறாக செய்ய போகிறாரா எதுவுமே தெரியாது. ரைட்டா? என்னவோ பண்ண போகிறாரு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அவரோட அடி எங்கே ஆரிஜினேட் ஆகுதோ அந்த இடத்துல, அதாவது அடி எங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துலையே நான் ஸ்டாப் பண்ணுறேன். பண்ணு. இப்போது இதை அமர்த்திக்கட்டு. இப்போ நுனிக்கம்பில் அமர்த்தியிருக்கேன். இப்போ பாருங்கள், கடைக்கம்பில் இதே கட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் அந்த கோட்பாடு என்னன்றதை பாருங்கள். அதாவது கட்டும்போது பதுங்கணும், அடிக்கும்போது பாயணும். இப்போ சின்ன ஒரு சீக்வன்ஸ் மட்டும் பாருங்கள். ஸ்லோவாக பார்த்துக்குங்க. 1 அடி, 2 கவனிங்க. இப்போ இந்த ஆக்ஷனில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, இப்போ நான் அடிக்கிறேன், அவர் பிளாக் பண்ணுறாரு. ஸ்லோவாக வாங்க.
பிளாக் பண்ணியிருக்காரு. அவர் அடியை நான் உட்காந்து வாங்கியிருக்கேன். ரைட், உட்காந்து வாங்கியிருக்கேன்னா இப்போ அவர் காலை கட்டுறாரு. நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தரையோட சப்போர்ட்டில் வந்து வச்சுருக்காரு. இப்போ நான் வந்து அவரோட அடியை வந்து பிளாக் பண்ணி உட்காந்துருந்தேன்னா இப்போ நான் என்னோட பதிலடியை கவனிங்க. நேராக இப்படி வரும். அதாவது என்னோட மொத்த வெயிட்டோட சேர்த்து அடிப்பேன். புரிஞ்சு சார்? நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ. பிளாக்ல இருக்கேன். புரிஞ்சுங்களா? அதாவது தமிழில் வந்து மூலாதாரம், மூலாற்றல், ஜாப்பனீஸில் ஹாரா, சைனீஸில் சின் அப்படிம்பாங்க. இது எல்லாமே ஒன்று தான். அதாவது நம்முடைய ஆற்றல் நம்ம உடல்லேருந்து ஃப்ளோ ஆகி எப்படி அவுட்புட் வந்து எடுக்கிறோம் அப்படின்றது தான் அதில் பாயிண்ட்டு. ஆச்சுங்களா? இப்போது நம்ம பதுங்கிட்டு நம்ம பாயும்போது நம்ம மொத்த பாடியோட வெயிட்டோடு சேர்ந்து அந்த அடியில் போய் இறங்கும். ஸோ இது ஒரு நுட்பம். அதாவது பதுங்கி கட்டு, பாய்ந்த அடி, இதை இறங்கி கட்டி ஏரி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு மைனரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் விளக்குறேன். ஒரு பொருளை அதனுடைய செயல்பாட்டில் வைத்து தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு அறிவியல் கோட்பாடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சைக்கிளை பற்றி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணுன்னா அந்த சைக்கிளோட அப்ளிகேஷன் என்ன, அது வந்து ஆக்ஷனில் இருக்கும்போது தான் நீங்கள் பார்க்கணும். அது தனியாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த சைக்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெறும் இரும்பும் ஒரு 2 ரப்பர் துண்டு பீஸ், அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது வந்து அதனுடைய இயக்கத்தின் மூலமாகத்தான் தான் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறத வந்து அது ப்ரூவ் பண்ணுது. அதே போல் பாடங்கள் வந்து எப்படியும் செய்யலாம், அது ஒன்றும் அதில் ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் அந்த பாடங்களுடைய சண்டை முறை அல்லது சண்டை நுணுக்கம், அதை வைத்துத்தான் அந்த பாடம் வந்து உண்மையிலேயே உயிர் பெறுகிறது. எனவே நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சண்டை முறைகளை வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னுடைய சொந்த உருவாக்கம் தான். இந்த கட்டுமுறைகள்லாம் வேறு வேறு கட்டுமுறைகளை இணைத்து நான் வந்து பண்ணதான். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா பயிற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.